ஃபேம்ல இருக்கிறவங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஏன் இப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னு எனக்கு புரியல. அப்போ ஒரு 100 இடத்துக்கு போனோம்னா ஒரு 5 இடத்துல மட்டும்தான் நம்மள ரிசீவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரிஜெக்ஷன் வந்து முகத்துல பலார்னு அறையும். நெக்ஸ்ட் வாலுமேந்திரா சார் நிறைய வாட்டி நாங்கள் சண்டை தான் போட்டுப்போம். எப்படி காமிக்க போறாங்கன்னு தெரியலையே, நம்ம ஒரு கருப்பா தெரிஞ்சிட போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு போய் காம்பேக்ட் எல்லாம் போட்டு வந்துடுவேன். அதாவது ஒரு பெரிய படத்துல ஒரு பெரிய காஸ்ட்டுக்கு ஜோடியா போய் நடிச்சிட்டேன். அடுத்த நாள் வந்து அந்த படத்துல வந்து என்னை கூப்பிடவே இல்லை. சச் அ கிரேட் லான்ச் உங்களுக்கு அந்த மூவி. ஸோ இப்படிலாம் வந்து இருக்கும்போது அடுத்து பலமா டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்களா? நினைச்சோம். ஆச்சா? ஆகல. Why, what happened? ஹாய் ஹலோ வணக்கம் மூவி வேர்ல்ட் மீடியா தமிழ் நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து சின்ன திரையிலேருந்து வெள்ளை திரை வந்து போயிருக்காங்க. அண்ட் இவங்க வில்லியா நடிக்கும்போது வந்து திட்டிருப்பீங்க, ஒரு பாசிட்டிவான ரோல் நடிக்கும்போது அப்படி பாவப்பட்டிருப்பீங்க இவங்க கூட. ஸோ என்ன ரோல் நடிச்சாலுமே அதை வந்து கரெக்டா நமக்கு வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. அந்த ரோல் தான் தெரியும். ஸோ இட்ஸ் நன் அதர் தேன் ரம்யா ராமகிருஷ்ணன் மேம் அவர்கள். ஸோ வாங்க அவங்கள சந்திச்சு திரைத்துறை பயணம் பத்திலாம் பல விஷயங்கள் கேட்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தயா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். சோ சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஆக்டிங் தான் வந்து இன்ட்ரெஸ்டா? சின்ன வயசுல இருந்து லைக் எப்பவுமே நம்ம சொல்லுவோம்ல, லைக் குட்டி வயசுல எனக்கு இந்த ஆம்பிஷன் இருக்கு அந்த ஆம்பிஷன் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எனக்கு எப்பவுமே 2 parallel ஆம்பிஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். டாக்டர் ஆகணும், ஆக்டர் ஆகணும். ஆனால் கேட்பாங்க வாட் இஸ் திஸ் காம்போ தெரியல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். இப்படி இருக்கணும், ஐ வாண்ட் பிகம் அ டாக்டர் அண்ட் ஆக்டர். பட் ஃபார்ச்சுனேட்லி ரெண்டுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ டாக்டரேட் முடிச்சிருக்கீங்க, பட் டாக்டருமே இல்ல MBBS டாக்டர் இல்ல. டாக்டரேட்டா இருந்தாலும் டாக்டர் தான் அட்ரஸ் பண்ணுவோம். வி அட்ரஸ் டாக்டர். யா சோ அதுதான். பட் இன்னைக்கு வந்து டாக்டர் டு ஆக்ட்ரஸ் வந்து சாய் பல்லவியா இருக்கட்டும், அதித்தி சங்கரா இருக்கட்டும், லைக் அது வந்து ஒரு ஆன்கோயிங் ட்ரெண்ட் இல்லையா? அவங்க ப்ராப்பர் MBBS லைக் தே ஆர் இன்டு திஸ் MBBS டாக்டர். ஸோ யா நீங்க சொன்ன மாதிரி நான் ஆக்டரா இருந்து நடிக்கிறப்பவே படிச்சு அதுக்கப்புறம் தான் டாக்டர் ஆனேன். ஆமா, கெரியர் பீக்ல இருக்கும்போது தான் நீங்க PhDயே வந்து முடிச்சீங்க. என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு டாக்டரேட் வாங்கணும்னு? இல்ல அதுதான் சொன்ன மாதிரி மேபி நம்ம சின்ன வயசுல இருந்து சொல்ற நிறைய விஷயங்கள் நமக்கு பழிக்குமா என்னன்னு தெரியல. இல்ல அதனாலதான் பாசிட்டிவாவே பேசணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவா யோசிக்கிறோமோ அது நமக்கு லைஃப்ல நடக்கும். ஸோ எங்கேயுமே ஒரு பாயிண்ட் கூட நீங்க உங்களை டிகிரேட் பண்ணியோ விளையாட்டு கூட டோன்ட் ஜோக் யுவர் செல்ஃப்னு சொல்றாங்கல்ல, அதுதான் நினைக்கிறேன். அண்ட் வந்து உங்க நேம் பத்தின கிளாரிபிகேஷன் வேணும். ரம்யா ராமகிருஷ்ணனா இல்ல ரம்யா சங்கரா? ஓகே, இன்ஸ்டால நீங்க ரம்யா துர்கா கிருஷ்ணன் வச்சிருக்கீங்க. ஓகே, ஆக்சுவலி ஐ எம் ரம்யா ராமகிருஷ்ணா. அம்மாவோட பேரு துர்கா. ஓகே. ஸோ அம்மா 21ல தவறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அவங்களோட பேர் கேரி ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஐ வாண்டட் டு கீப் ரம்யா துர்கா ராமகிருஷ்ணன் இஸ் லைக் டூ மச் ஃபார் இன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா இஸ் மை நேம், துர்காஸ் அம்மாஸ் நேம். ராமகிருஷ்ணனை பாவம் சுருக்கிட்டு கிருஷ்ணன் வச்சுட்டேன். யா ஸோ திஸ் இஸ் மை ரம்யா துர்கா கிருஷ்ணனோட ஸ்டோரி. அண்ட் வந்து இப்போ உங்க நேம்லயே வந்து பாத்தீங்கன்னா ரம்யா ராமகிருஷ்ணன், ரம்யா கிருஷ்ணன், யாராவது கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்களா? எஸ், ஆக்சுவலா நான் ஹைதராபாத் ஷூட்டுக்கு போனப்போ வந்து என்னோட கேரவன்ல ஃப்ரண்ட்ல தே வில் ரைட் ரம்யா கிருஷ்ணன் மேம். பக்கத்துல வந்தவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, ரம்யா கிருஷ்ணன் மேம் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ரம்யா ராமகிருஷ்ணா. அது எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தெலுங்குல மட்கா அண்ட் விக்கெட் கவி. ஸோ ஓகே, அவங்களுக்கு என்ன மேம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, தட்ஸ் ஹவ் தே கம் டு ஷீ இஸ் ஆல்சோ ரம்யா ராமகிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி லைக் ரம்யா கிருஷ்ணன் மேம் கால் பண்ணி இல்ல உங்களுக்கு வியர்டான ஃபேன் என்கவுண்டர்லாம் வந்திருக்கா உங்களை ரம்யா கிருஷ்ணன் நினைச்சு? எஸ், ஆக்சுவலி நீங்க கூகுள்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம் இல்லையா, 23ல இருந்து 25 வரைக்கும் இவங்க சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் நடிச்ச படங்களுக்கு எல்லாம் ரம்யா கிருஷ்ணன் மேமோட போட்டோ போட்டு வச்சிருப்பாங்க. நான் நடிச்சிருக்கேன் மேடம், எவ்வளவு படங்கள் நடிச்சிருக்காங்க, இங்க கூட அவங்க போட்டோவே போடுறீங்களே அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு எனக்கு. கூகுளோட சர்ச்ல போறப்ப என் படம் எல்லாம் மேமோட போட்டோ. அண்ட் வந்து உங்களோட ஆக்டிங் டெபியூ வந்து எபிக் சீரியல் சரவணன் மீனாட்சியில இருந்து வந்து பண்ணிருக்கீங்க. சோ அத பத்தி வந்து சொல்லுங்க, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி என்னோட கரியர் பாத்தீங்கன்னா நான் ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசையே. அதுக்கு முன்னாடி மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ரேம்ப் பண்ணல, ஐ யூஸ் டு டூ ஃபோட்டோ ஷூட்ஸ் அண்ட் கமர்ஷியல் அட்வர்டைசிங்ஸ் ஃபார் பிராண்ட்ஸ்.
லைக் தேர் so many brands which I did. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபராக வந்து ஒரு இடத்துல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது which I took it as like சினிமாட்டோகிராஃபர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் படி நமக்கு அது தானே அப்படின்னு எடுத்துட்டு விஜய் டிவியில் வந்து ஃபோட்டோ டெலிவர் பண்ண கொடுக்க போயிருந்தேன் நான். அப்போது மிஸ்டர் ரமணகிரிவாசன் சார் வந்து பார்த்துட்டு நீ ஏமா நடிக்கக்கூடாது சார், சும்மா சார் வீட்டிலலாம் விட மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கொஞ்சம் படங்கள் வந்துச்சு அந்த டைமில் they didn't allow me to do அப்படின்னு. இல்லைம்மா why don't you give it try அப்படின்னாரு. ஸோ ஒரு 1 month வீட்டில் கொஞ்சம் போராடி சண்டை போட்டு அப்படியே போய் நடிச்சாச்சு. ஓகே. சோ உங்களதும் அந்த சராசரி வீடு மாதிரி தான், எடுத்தோன்னே ஆக்டிங்க்குலாம் வந்து விடலையா? ஆமா, தேவர் ஓகே. லைக் எப்படின்னா லைக் நல்லா படிச்சு ஒரு ப்ராப்பரான ஜாபுக்கு போய் மந்த் ஆன் மந்த் ஏர்ன் பண்ணி அது ஒரு ப்ராப்பர் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்க்கான ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? அது வந்து ஏன்னா திஸ் ஃபீல்டு இப்போ வரைக்குமே வந்து நமக்கு சடனா இத்தனை படங்கள் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தோணும். சடனா நான் நல்லா தானே நடிக்கிறேன், நான் ஏன் இவ்வளோ ஃப்ரீயா இருக்கேன். ஜென்ரலாக ஒரு அப்பர் மிடில் கிளாஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நமக்கு ஒரு ப்ராப்பராக இதுதான் இன்கம், மந்த்லி இதுதான், பூரி பொங்கல் போட்டு கழிச்சு போடுவாங்க, இந்த மாதிரிலாம் வந்து சில ஃபன்னு சொல்கிறப்ப கூட, பட் சம்டைம்ஸ் இட் இஸ் குவைட் ட்ரூ. ஏன்னா நம்ம பேஷன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இட் இஸ் நாட் ஒரு நாளே சிவகார்த்திகேயன் வந்துட்டாங்க, பாத்தியா சூரி வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு, அவர் வந்துட்டாருன்றாங்களே தவிர, பட் அந்த ஸ்டேஜுக்கு அவங்க வரத்துக்கு எத்தனை பேரை தாண்டி வரணும், எத்தனை பேரோட கனவு இவங்க வாழ்ந்ததுனால அங்கே வரணும். ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் நம்ம எல்லாருமே நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் ஒரு மிடில் கிளாஸ்க்கான ஒரு ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? நல்ல ஜாபுக்கு போனியா, மாசமான ஒரு 1 to 1.5 lakh சம்பாதிச்சியா, நிம்மதியாக இருந்தியா, ஒரு கார் வாங்கினியா, வீடு வாங்கினியா, லோனு போட்டியா, நிம்மதியாக குட்டி பெற்றுக்கிட்ட ஜாலியாக இருக்கணும். ஸோ தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் லிவிங், வெரி கம்ஃபர்டபுள் மைண்ட் செட். அதில் டென்ஷன்ஸ் இருக்குது, யாருமே இல்லைன்னு சொல்ல. பட் இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு சர்டனிட்டியே இருக்காது. ஏன்னா சம்டைம்ஸ் நானே யோசிப்பேன், ஆனால் இவ்வளோ பிஸியாக இருக்கேன், இத்தனை படங்கள் பண்ணுறேன், டெய்லி ஷூட்டிங் போகிறேன், அப்படி இருக்கும். கட் பண்ணி பார்த்தா நான் ஏன் வீட்லேயே இருக்கேன், என்ன எங்கே மறந்துட்டாங்களா, இப்போதான் ஒரு ஹிட் படம் ஓட்டில் நம்ம நடிச்சிருக்கோம். சரி, அந்த மாதிரி ஒரு டப்புன்னு ரியாலிட்டி மாறும் நம்மளோட லைஃப்பில். இதை தாண்டி இவ்வளோ ஒரு மென்டல் ப்ரெஷர் நம்மளால தாங்க முடியும்னா நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரலாம். என் குடும்பத்தில் வந்து எந்த ஒரு பெண்ணுமே எங்கள் இண்டஸ்ட்ரியில் கிடையவே கிடையாது. ஆண்கள் இருக்காங்க, பட் பெண்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து நானே என்னோட சிஸ்டராக இருந்தாலும் என் கசின் சிஸ்டராக இருந்தாலும் தெளிவாக சொல்லிடுறேன், ஒழுங்காக படிச்சிங்களா போய் வேலை பாருங்க அப்படிங்கிற நான் அட்வைஸ் கொடுத்துறது இப்போல்லாம். அந்த மாதிரி இருக்கு. ஏன் ஃபேம்ல இருக்கிறவங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஏன் இப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னு எனக்கு புரியல. என்ஜாயா? ஓகே, அது வந்து என்ஜாய் பண்றது, பேஷன் ஃபாலோ பண்றது. இப்போ நம்ம போற இடத்துல வந்து நம்ம கூட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க நடிச்சது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யூ ஆக்டிங் வெரி வெல்னு சொல்லுவாங்க. எங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு மாதிரி இதெல்லாம் ஜாலியா இருக்கு. ஆனா நம்ம ஒரு இடத்துல வந்து தனியா இருந்து நம்ம அடுத்த நம்ம லைஃப்பை வந்து எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பான்ஷன் வேணும். உலகமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க, த யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பாண்டிங்னு சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகணும், இப்படி கிடையாது. ஓகேவா? growth வைஸா வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகணும். அப்படிங்கிறப்ப வந்து நமக்குள்ள எவ்வளோ தாட் ப்ராசஸ் ஓடும், அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும். அப்போ ஒரு 100 இடத்துக்கு போனோம்னா ஒரு 5 இடத்துல மட்டும்தான் நம்மளை ரிசீவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரிஜெக்ஷன் வந்து முகத்துல பலார்னு அறையும். இவ்வளோ தாங்கக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா வரலாம். சோ மூவிங் ஆன், நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து போறோம். சோ வந்து போட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதோட மெமரிஸ்லாம் நீங்க வந்து ஷேர் பண்ணணும் போட்டோ செக்மெண்ட்ல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தளபதி கூட எடுத்த இந்த போட்டோ எப்போ, எங்க, எப்படி, என்ன? நான் சொன்னேன் ஃபோட்டோகிராஃபி அசிஸ்டண்ட்டாக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து விஜய் சார், ஹீ இஸ் அ பிக் ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவர் வந்து நிறைய பேரை ஃபோட்டோ ஷூட் பண்ணுறப்போ நான் வந்து அசிஸ்ட் பண்ணுவேன். பட் விஜய் சாரோட ஷூட் எடுக்கிறப்போ மட்டும்தான், சார் எனக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்து ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனது தான் இது காலேஜ் டைமில், டியூரிங் மை காலேஜ் டேஸ். அண்ட் ஆப்வியஸ்லி விஜய் சார் வந்து அவ்வளோ யாரு கூடயுமே அந்த ஃபோட்டோலே தெரிஞ்சிருக்கோம், பக்குன்னு பயந்து தான் பக்கத்தில் நின்று இருப்பேன். Yeah, actually, so that is one memorable picture. இப்பெல்லாம் பாத்தீங்களா விஜய் சார் வேற லெவல் ஃபேன் என்கவுண்டர்லாம் பாக்குறீங்களா? போட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன், இப்பயும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவர் கூட போய் போட்டோ எடுக்கிறதுக்கு இன்னும் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி செட் ஆகல. ஹோப்ஃபுல்லி மேம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குது, பார்ப்போம். தேங்க்யூ. அடுத்ததா பாத்தீங்கன்னா என்ன ஸ்டாண்டர்ட் இது? 3rd or 4th ஸ்டாண்டர்ட். ஆக்சுவலி சின்ன வயசுலேயே நான் வந்து இப்போ இருக்கிற ஹைட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தேன்.
அதுக்கப்புறம் ஒரு 10 வயசுக்கு மேலே தான் வளர்றதே நானே ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திட்டேன். பட் அது வரைக்கும் நான் அந்த டாலர், ஐ வாஸ் த டாலஸ்ட் இன் மை கிளாஸ் இன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். ஸோ 3rd standard or 4th standard. ஓகே. ஐ திங்க் ஷுட் பி உழைப்பாளி ஷூட்டிங், முத்திரை எப்போதும் குத்திர தப்பாது, அந்த பாட்டு. ஸோ ரோஜா மேமோட டான்ஸ் எல்லாம் பலமா இருக்கும். நான் வந்து அப்படி லைவாவே பார்த்துருக்கேன் அந்த டான்ஸ் எல்லாம். அண்ட் இன்ஃபேக்ட் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து ஏதோ ஒரு போட்டோ, இந்த போட்டோல போஸ்ட் பண்ணல, வேற ஒரு போட்டோல லாரன்ஸ் மாஸ்டர் பின்னாடி உட்காந்துட்டு இருப்பாரு. ஆமா, ஹி வாஸ் அப்போ டான்சர் நினைக்கிறேன் மாஸ்டர். நெக்ஸ்ட் பாலுமேந்திரா சார். இவரை பத்தி சொன்னா டோட்டலா வந்து அப்படியே மெல்ட் டவுனே ஆயிடுவேன் நான் எப்பவுமே. நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் மை ஃபீச்சர்ஸ், நீங்க வந்து ரொம்ப பெக்யூலியரான டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணோம். இப்போ கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், பேசிக் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன், இல்லைன்னா அந்த நார்மல் ஒரு சின்ன ஒரு டஸ்கி டோன் உள்ள நம்ம ஊர் பொண்ணு டிரெவிடியன் ஃபேஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க பாலுமேந்திரா சார் படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிலாம் சொல்றப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நிஜமாவே பாலுமேந்திரா சார் படத்துல நான் ஹீரோயின் ஆறப்போ வந்து இட் வாஸ் லைக் அ ட்ரீம் கம் ட்ரூ. நிறைய வாட்டி நாங்கள் சண்டை தான் போட்டுப்போம். அவர் வந்து லைட்டா ஒரு ஆசை இருக்கும்ல, எப்படி காமிக்க போறாங்கன்னு தெரியலையே, நம்ம ஒரு கருப்பா தெரிஞ்சிட போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு போய் காம்பேக்ட் எல்லாம் போட்டு வந்துடுவேன். முதல்ல போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னாரு. சார் இல்லை போடவே இல்லை சார். 40 வருஷம் நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தேன், எனக்கு தெரியாதா போ அப்படின்னாரு. அப்படியே ஏதாவது காத்து வத்தல இப்படின்னா ஏன் சும்மா சுசுன்றீங்க நீங்க எல்லாம் போ லேடி ஆர்டிஸ்ட்லாம் இதுதான் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சும்மா வி யூஸ் டு ஆல்வேஸ். பட் த இமோஷனல் பாண்ட் ஆஸ் அ ஆக்சுவலி ஒரு ஃபாதர் இன் லாவை பண்ணார் இந்த படத்துல. இஸ் மோர் லைக் மை ஃபாதர். ஹீல்ஸே நாங்கள் நடிக்கிறப்போ கூட வந்து தன்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய ஷேர் பண்ணுவாங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவார், ஹவு ஹி கேம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸோ ஆல் தட் ஹி யூஸ் டு ஷேர் அண்ட் எவ்ரி திங். அண்ட் அழுகிற சீன்ஸ்லாம் நாங்கள் 2 பேரும் என்றைக்குமே கிளிசரின் போட்டதில்லை. We will emote automatically, we'll start crying automatically. So it used to be like the bonding was so real. ஓகே. ஆமா ஆமா, it was so real. So next photo. So உங்களோட childhood பத்தி சொல்லுங்க, எப்படி இருந்தது என்ன அப்படின்னு. ஓகே. அம்மா, she is the biggest pillar. எல்லாருக்குமே அம்மா அப்படிங்கிறது நம்மளால நம்மளால சொல்ல முடியாத ஒரு 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 பாண்டிங். அவங்க அம்மா வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் உமன். அவங்க வந்து ஒரு 7th or 8th வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க. அது அவங்க தெலுங்கு மீடியம் தான் படிச்சிருப்பாங்க. பட் அவங்க வந்து சென்னைக்கு வந்து அப்பா கூடலாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் வெறும் தினத்தந்தி அப்படிங்கிற ஒரு பேப்பர் மட்டும் படித்து தமிழ் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அண்ட் எவ்வளோதான் குடும்பத்தில் சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் தன்னோட பசங்க வந்து கான்வென்ட்டில் தான் படிக்கணும், இங்கிலீஷ் நல்லா பேசணும், ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப எஜுகேஷனுக்கு பயங்கரமாக ஷி யூஸ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வச்சுக்க விடவே மாட்டாங்க. இந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்டான மதர் தான் இவங்க. மை ஃபவுண்டேஷன், தட் இஸ் வை இன் எஜுகேஷன் வாஸ் வெரி ஸ்ட்ராங். Because அவங்க எப்பவுமே பிலீவ் பண்ணது education is the only thing which can change, you know, people's life. So next விடுதலை மெமரியா? Okay. Actually விடுதலை மெமரி வந்து எனக்கு I didn't get an opportunity. I wanted to take a picture with நம்ம டிரெக்டர் சார் வெற்றிமாறன் சார். ஆனால் நான் ரொம்ப பயப்படுவேன், அவர்கிட்ட போய் பேசணுன்னாலே படப்படான்னு டைப்ரைட்டிங்கே அடிக்கும். விடுதலை 2 இஸ் அதாவது ஒரு பெரிய படத்துல ஒரு பெரிய காஸ்ட்டுக்கு ஜோடியா போய் நடிச்சிட்டேன். அடுத்த நாள் வந்து அந்த படத்துல வந்து என்னை கூப்பிடவே இல்லை. ஏன் கூப்பிடல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னாங்க, இல்லை ஏதோ ரீசன்னால தே ஹவ் ரீப்ளேஸ்ட் யூ அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. என்னடா நம்ம சிங்கிள் டேக்ல நடிக்கிற ஒரு ஆக்டர், ஏன்னா அதில் நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன், அதில் பண்ணிடணும். லைக் ஏன்னா நம்மளை வந்து லைக் பீப்புள் வில் பி தேர் ஜஸ்ட் டு சே உனக்கு நடிக்க வராதுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக கமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஐ பி வெரி கான்ஷியஸ் டு டூ மை டேக் இன் சிங்கிள் ஷாட். அதில் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தானே, என்னன்னு ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் டிப்ரெஸ்டாக போனப்போ தான் சடனாக ஐ காட் அ கால் சேயிங் தட் இட்ஸ் அ ஸ்மால் ரோல் இன் விடுதலை 2. ஐ செட் வாவ், 10 வருஷமா அவர்கிட்ட நடிக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐ எம் ஸோ சர்ப்ரைஸ்ட், எனக்கு இந்த கால் வந்தது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே நான் ஷூட்டுக்கு போகிறேன். ஃபுல்லாக டார்க் மேக்கப் போட்டு விட்டுட்டாங்க, தலைக்கு ஃபுல்லாக எண்ணெய் தடவி விட்டுட்டு ஜடை போட்டுட்டு இந்த நேரில் போகிறேன். நான் எனக்கு தெரியக்கூட இல்லை வெற்றிமாறன் சாருக்கு இவ தான் ரம்யாவா, இல்லை ரம்யானா யாருன்னு கூட அவருக்கு தெரியுமான்றது கூட எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் சீன் வாஸ் இவங்க மேரேஜோட சீன், விஜய் சேதுபதி சாரும் மஞ்சு மேமும்.
அந்த சீனில் போய் நிற்கிறேன். விஜய் சேதுபதி சார் வாஸ் வெரி ஸ்வீட். ஹீ செட் நிறைய ஒரு 4-5 டயலாக்ஸ் கிஷோர் சாருக்கு இருந்தது. ஹீ செட் இவங்களுக்கு ஒரு 2 டயலாக்ஸ் அப்படியே இவங்க பேசிட்டோமே, அதுக்கப்புறம் 2 டயலாக்ஸ் கிஷோர் பேசிட்டோமே அப்படின்னா கிஷோர் சார் ஆல்சோ வெரி ஸ்வீட். இதோ கூல் பேசட்டும், இட்ஸ் வண்டர்ஃபுல் அப்படின்னாரு. அப்படின்னு தான் எனக்கு அங்கே டயலாக் வந்துச்சு. அதை வெற்றிமாறன் சார் ஒத்துக்கிட்டாரா? எஸ், ஹி ஆல்சோ அக்செப்ட் பண்ணிட்டு லைக் அதுதான் சொல்கிறேன், அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. அதாவது என்ன கான்ட்ராஸ்டில் நம்மளை ரிஜெக்ட் பண்ண அடுத்த ஒரு ஃபியூ டேஸில் வந்து நம்ம எங்கே போய் நிற்கிறோம்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. லைக் சர்ப்ரைஸ்ட். நம்மளை வந்து ஒரு இடத்துலேருந்து வேர்த் இல்லைன்னு தூக்கி போடுற அடுத்த செகண்ட் வந்து நம்ம யூ வேர்த் இட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் வெற்றிமாறன் சார் வந்து என்கிட்ட சொன்னார், ஆமா திஸ் இஸ் அ ஸ்மால் கேரக்டர். ஐ செட் நோ சார், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு. அண்ட் ஃப்ரம் தேர் ஆன் he developed my characters into another 2-3 scenes. In அந்த ஸ்பேஸ் தான் ஆல்ரெடி படம் மோஸ்ட்லி கம்ப்ளீட்டட். அந்த ஸ்பேஸ் தான் அவருக்கு வந்து எனக்கு கொடுக்க முடிஞ்சது. பட் அவங்க வந்து நிஜமாக டேலண்ட் பார்க்குறாங்க, இவங்களால என்ன பொட்டென்ஷியல் இருக்குன்னு பார்க்குறாங்க. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் when the movie came out, my role was equally good. எவ்ரிபடி said, சூப்பராக இருக்கு, நல்ல படம். அதாவது சீரியல் பார்த்து எனக்கு சொன்ன பப்ளிக், அதாவது பப்ளிக் தான் நம்மளை பேசணும். நம்ம சினிமா ஆட்கள் பார்க்குறாங்க பேசுகிறாங்கன்றது நம்ம ஆர்ட், நம்ம எல்லாருமே உள்ளே இருக்கோம், அதனால பார்க்குறோம். பட் பப்ளிக்ல என் ஃப்ளாட்டில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் பார்த்தோம் விடுதலை 2 ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. எஸ் ஆஃப்டர் நம்ம சீரியல்ஸ் பண்ண ஒரு இதுக்கப்புறமா படங்கள் பண்ணுறப்போ வந்து நானே இந்த படத்தை பண்ணேன் நான் தாங்க இந்த படத்தை பண்ணேன்னு சொல்கிறத விட அவங்க வந்து நம்ம படத்தை பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட் எனக்கு இந்த படம் விடுதலை 2. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை உங்களோட ஜேர்னியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சின்ன திரையிலேருந்து வந்ததுனால. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கே பாலச்சந்தர் சாரோட, அது வந்து லைவ் டப்பிங். எத்தனை பேருக்கு லைவ் டப்பிங் இப்போ நடிக்க முடியும் அப்படிங்கிறது இப்போ இருக்குது. லைவ் தான் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு, லைவ்ல தான் நம்ம டப் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ கூட படங்களில். பட் கண்டினியூஸ் டயலாக்ஸ் when it comes to டெலிவிஷன் வந்து கஷ்டம். ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ப்ளஸ் வெளியில் எக்ஸ்டீரியர் நாய்ஸ் உங்களுக்கு தெரியும், யூர் ஆன் ஆங்கர். ஸோ அதுக்கு 1 more போக வேண்டி இருக்கும். ஸோ அந்த நடிக்கவே தெரியாத உள்ளே வந்ததுனால எனக்கு அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப நல்லா எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. ஸோ சின்ன திரையிலேருந்து நடிக்க போகிறப்போ வந்து நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே இந்த சீன் இத்தனை சீன் நடிச்சாகணும், ஒரு நாளைக்கு 8 சீன் 10 சீன் கூட எடுப்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி ஸோ ஆக்டிவ் அண்ட் ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ரியாக்டிங் அண்ட் ஆல் தட். ஸோ இட் ஹெல்ப்ஸ். அது வந்து ரொம்ப நமக்கு வந்து பிக் ஸ்க்ரீனில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா 2013 எண்டில் தான் தலைமுறைகள் படம் வந்து வந்துச்சு. பட் அதுதான் அந்த வருஷத்தோடைய பெஸ்ட் படம் அப்படின்னு வந்து பேர் வாங்கியிருக்கேன். நீங்கள் லீட் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி வண்டர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2011 வந்து ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் படம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபியூ டேஸ் வந்து கொஞ்சம் நின்றுச்சு படம். ஸோ லைக் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருந்தது. ஸோ பாலுமேந்திர சார் கூப்பிட்டு சொன்னார், ரம்யா ஐ வாண்ட் டு லேர்ன் த கேமரா, டிஜிட்டல் கேமரா நானே கற்றுக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னு. தென் சசி சார் வந்து கேம் இன் டு ப்ரொடியூஸ் த மூவி. அவர் பண்ணது தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த படத்தோட மூமெண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ 2012 நாங்கள் படம் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து இன்னும் எங்களுக்கு ஷுவராக தெரியாமலே இருந்தது. எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியலன்னு ஆல்மோஸ்ட் ஷூட் வந்து 13th February வரைக்கும் போச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் லைக் எவ்ரி டே ஐ யூஸ் டு பி லைக் எப்போடா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா நான் அதுதான் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல வந்து when you are not the top priority they see you as a second priority. நமக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், அது ஹர்ட்டிங்காக இருக்கும். அது எல்லாத்துக்கும் பதிலாக வந்து நான் ஒன்று கொடுக்கணும்னு நினச்சேன். பாலுமேந்திர சார் படத்தோட ஹீரோயின் இவர், so wherever they were seeing me like a secondary, this is that man's heroine man. அந்த மாதிரி ஒரு அது வேணும், அது அந்த 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 வெறி ஆக்சுவலி எனக்குள்ள இருந்தது. ஸோ அந்த படம் ஒவ்வொரு நாளும் ஐ யூஸ் டு க்ரை, எப்படா ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியலையே, ரிலீஸ் ஆகுமா, வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஃபைனலி they said it is releasing in December. It was a wonderful இது. ஸோ டிசம்பர் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் பாலுமேந்திர சார் ஷூட் நடக்கிறப்பே சொல்வார், இந்த படம் நேஷ்னல் அவார்ட் வின் பண்ணோம். சரி, ஐ வாஸ் டூ யங், ஐ வாஸ் டூ நைவ். எனக்கு அப்போ வந்து புரியாது, நம்ம ஏதோ வரோம், நடிக்கிறோம், போய்ட்றோம், சாட்டர்டே சண்டே ஹாலிடே மாதிரி வரோம், லைக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இட் ரியலி ஹிட் த நேஷ்னல் அவார்ட். ஐ வாஸ் லைக் வாவ், see such a great visionary. பட் என்னன்னா சம்டைம்ஸ் நம்ம பக்கத்தில் இருக்கிறப்போ மேபி ஃபியூச்சரில் வந்து சில பசங்களுக்கு வந்து இந்த டைரக்டர் யார், அந்த they won't know.
ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஒரு மாதிரி ஐ நோ ஹீஸ் அ கிரேட் டிரெக்டர், பட் வாட் இஸ் இஸ் அவுட்புட் அந்த டைம்ல எனக்கு வந்து ஐ வாஸ் சோ இக்னரண்ட் ஆக்சுவலி. அடுத்ததா அவரை நீங்க வந்து அப்பான்னு தான் அட்ரஸ் பண்றீங்க. சோ அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு பாண்ட் எப்படி இருக்கு? எங்க அப்பா பார்த்த மாதிரியே தான் இருக்கும் அவரை பார்த்தா. எங்க அப்பா வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் காவி வேஷ்டி காவி சட்டை அந்த மாதிரி தான் போட்டிருப்பாரு. அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவரும் காவி போட்டு ஒரு மாதிரி ரொம்ப லைக் மை டாட் வாஸ் ஆல்சோ பால்ட். ஸோ அவரும் பால்டா இருப்பாரு. ஸோ அதனால அந்த பர்சனாலிட்டி மேட்ச் ஆனதுனால நான் வந்து ஸோ பை டிஃபால்ட் வந்து டேட் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ இன் மூவி எஸ் அண்ட் அவரோட லாஸ்ட் ஃபிலிம் லைக் என்ன சொல்றது, சாரி தான் நம்ம சொல்லணும், பட் சச் அ கிரேட் லான்ச் உங்களுக்கு அந்த மூவி. ஸோ இப்படிலாம் வந்து இருக்கும்போது அடுத்து பலமா டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்களா? நினைச்சோம். ஆச்சா? ஆகல. Why? What happened? That's what I told you, know. Suddenly நம்ம வந்து we'll be like wow அப்படி இருக்கும். சரிடா நம்ம லைஃப் இப்போ சேஞ்ச் ஆயிடும். இதை பார்த்து நம்ம எல்லாருமே வந்து வாட் அ பர்ஃபார்மன்ஸ், வாட் அன் ஆக்டர், வாட் அ நைஸ் அப்படின்னு கூப்பிட்டுருவாங்கன்னு நினைப்போம். ஆனால் அது எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகும். அது ஏன் மிஸ் ஆகுது? அது நம்ம கரெக்டாக பிஆர் பண்ணலையா, இல்லை வந்து we don't know what's going wrong. மேபி வந்து கிளாமரஸாக மட்டும்தான் நம்ம தெரியணுமா இண்டஸ்ட்ரியில், இல்லை ரொம்ப வெள்ளையாக தான் இருக்கணுமா, என்னங்கிறதே நமக்கு வந்து வாட் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் அங்கேயும் வி கான் ஸ்டாப். இல்லை ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஆஸ்கார் வின் பண்ணி இங்கே பயங்கரமாக அவங்க இல்லைன்னா இண்டஸ்ட்ரியே நடக்காது அந்த அளவுக்குலாம் ஒரு பில்டப்பில் வந்து ஹே என்ன பண்ணுறீங்க? பேட்டி எடுக்க வந்தியா? எந்த ஏரியாலேருந்து வர நீ? அண்ட் வந்து ஃபைட் சீன்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க எப்படி தயார்படுத்திட்டீங்க? ஐ அம் சோ சாரி, எஸ்டர்டே ஒரு ஃபைட் மாஸ்டர் இறந்துட்டாரு. அந்த அளவுக்கு. ஸோ பாலு மகேந்திரா சார் பத்தி பேசிட்டு இருக்கோம். மூவி ரிலீஸ், டேக் ஆஃப், சக்சஸ் அண்ட் ஃபெப்ல அவரோட டிமைஸ். நீங்க போயிருந்தீங்களா? 27th அப்பா நவம்பர் 27th அவர் இறந்துட்டாரு. ஸோ அங்க கட் பண்ணி தேறி வரத்துக்குள்ள February 13 வந்து இவர்